வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். செபி பார்த்தீங்கன்னாக்க ஜான் ஸ்ட்ரீட் அல்காரமிக் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குங்க. அவங்களுடைய ட்ரேடை நம்மளுடைய நிஃப்டியில் உள்ள இண்டெக்ஸஸில் கடந்த 3 வருடங்களாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் ஸ்பேனிங் த பாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ராய்டரில் வந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெகுலேட்டர் ஒரு ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்தியனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸையும் மேனிப்புலேட் பண்ணி அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் செபி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடிங் என்டைட்டி ஃபோக்கஸ் த ஜான் ஸ்ட்ரீட் அண்ட் இட்ஸ் சப்சிடியரி கம்பெனி, அதாவது என்னன்னா ஜான் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் அண்ட் ஜேஎஸ்ஜே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா, இந்த ரெண்டும் இந்த குவாண்ட் ட்ரேடிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை பூந்து விளையாடி இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னில் அவங்க அவுட் சைடு டெரிவேட்டிவ் பொசிஷன்ஸ் எடுத்து இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூண்ட்ல இப்போ பேங்க் இண்டெக்ஸ்னு வச்சுங்களேன், பேங்க் இண்டெக்ஸில் ஒரு 15 பேங்க் இருக்கு. பேங்க் இண்டெக்ஸ் லாங் போகிறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸையும் போய் லாங் போகிறது. ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயும் அது மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னாக்க அந்த ப்ராஃபிட்ஸ் பொசிஷனுக்காக இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய ரெவென்யூ 200 பில்லியன், கிட்டத்தட்ட US $2.34 பில்லியன் ஃப்ரம் இந்தியன் இன் 2024 அலோன்க. ஸோ அமௌண்ட் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது 11.2% ஆஃப் குளோபல் நெட் ட்ரேடிங் ரெவென்யூ அவங்களுடைய இதில் ஆஸ் பர் த ப்ளூம்பர்க் டேட்டா வந்ததுலையும். ஸோ அதனால் இந்தியாவில் இப்போ அதை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கும் அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதுமாரி போத் F&O அண்ட் ட்ரேடிங்கில் இது கேஷில் சேம் ஷேரை ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற விவகாரம் கிடையாதுங்க. ஸோ 2012 படி பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் ரெகுலேட்டர் இந்த அல்கோரிதமிக் ட்ரேடிங்க்கும் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம ஹை வாலட்டிலிட்டியை பார்த்துட்டு இருந்தோம். அதனால இப்போ அதுவும் ஸ்ட்ரக்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.